பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, மனுஷ வார்த்தைக்கு பயப்படாதே. பிரியமானவர்களே, நம்மள பல பேர் என்னன்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்பட்டு போயிருக்கிறது. ஏதாவது ஒருத்தங்க அவங்களுடைய பயம் உண்டாக்குற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பேசினா போதும் பயப்பட்டுருவாங்க. இப்படி மனுஷனுடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து பயப்படாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனுஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்களா இருக்க மாட்டாங்க. உங்களை மட்டம் தட்டி, உங்களை மனசு காயப்படுத்தி, உங்களை அழ வைக்கிற பர்சனும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தான் பண்ண முடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிற மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யுது. அப்போது ஒரு மனுஷன் உங்களை பயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை கேட்டு உடனே பயப்படாதீங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீங்கள் பயப்பட அவங்க உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு கூட கொஞ்சம் உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களை புறக்கணிப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதனால் அந்த வார்த்தைகளை செவிகளை கொடுத்து கேட்காதீங்க. யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் காதுகளை சாய்க்காமல், உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்துட்டு உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போகலாம். அடுத்தவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே மனசில் யோசித்து அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தாங்க நஷ்டம். சொன்னவங்க நிசாரமாக சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை அனுதினமும் நினச்சி காயப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது நீங்களாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போது ஒரு சாதாரண மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் செவிகளை சாய்க்கும் போது அங்கே என்ன கிடைக்கி? நிம்மதி இல்லாத வாழ்க்கை கிடைக்குது. அப்போ ஒருத்தவங்க உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க, உங்களை அழ வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த செவியை அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க. கேட்காம உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க. இப்போ பெரும்பாலும் பாருங்க, ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரோடு ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கண்ட்ரோலை தூக்கி அவங்க கையில் கொடுக்கறது. அதாவது இப்போ நீங்கள் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு அது சந்தோஷம். நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் யாருக்கிட்டேயோ ஒருத்தங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது தோக்குறது யார்? அவங்க. அழுதுட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போகிறீங்க. இது உண்மை. ஆண்டவருடைய பிள்ளை அடுத்தவங்க கிட்ட தோக்குறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அப்போ அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்கள ஒரு பொருட்டாவே யோசிக்காதீங்க. நிறைய குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவிக்கு பயப்படுறது, மனைவி கணவனுக்கு பயப்படுறது. இது அப்படி பயப்படுறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உள்ளவங்க, கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி, இன்பத்திலும் துன்பத்திலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்லி வாக்கு கொடுக்குறவங்க எதுக்காக பயப்படணும்? அப்போ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து நம்ம பயப்படும் போது அங்கே ஆண்டவர் துக்கப்படுறாரு. உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தை படைச்சி உங்களையும் உருவாக்கி உங்களை இன்னைக்கு வர உயிரோடு ஜீவனோடு வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துட்டு இருக்கார்ல, இவர் பெரியவர். இவருக்கு பயப்படணும். இவர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், உங்கள் அப்பா.
அப்போ தகப்பனுக்கு பிள்ளை பயப்படணும். ஆனால் சாதாரண ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தால் வர சிலவங்க மட்டம் தட்டி அவங்க நமக்கு கீழே பயந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மனசை காயப்படுத்துகிற வார்த்தைகளால் பேசி அந்த மனசை நோகடிச்சு அதில் ஒரு சந்தோஷத்தை காண்றது. அப்போ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது யாரு? நீங்கள் தான். மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்படாதிருங்க. உங்களில் இருக்கிற ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர். அப்போ அந்த பயப்படுத்துகிற அந்த காரியங்களை, பயப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காம, யார் உங்களை மனசை காயப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும். இப்போ பைபிளில் அழகான ஒரு நிகழ்வுகளை பாருங்க. என்னன்னா, நம்ம தாவீது ஒரு சிறு பையன். அப்போ இந்த கோலியாத் பலம் மிகுந்தவன். இவனுடைய வார்த்தைக்கு எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க. ஆனா இந்த தாவீது பயப்படுறானா? இல்லை. ஏன்னா அவன் ஒரு சாதாரண மனிதன். கோலியாத் பெரிய பலசாலியா இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனா அந்த தாவீது விசுவாசம் யார் மேல இருந்து? ஆண்டவருக்கு மேல இருந்து. கண்டிப்பா ஆண்டவர் வல்லமை மிகுந்தவர். இந்த கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய தைரியத்தை, வீரத்தை எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டான். ஆனா மனிதனான கோலியாத்துக்கு பயப்படலை. கர்த்தர் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த தாவீது என்ன செய்யறாரு? கோலியாத்தை முறியடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக மனிதன் உங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசினா உடனே நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் குறைஞ்சு போச்சு. நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயப்படாமல் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்கள் வாழ்க்கையில் யோசித்து அழாமல் உங்கள் கவனத்தை உங்கள் கடமையில் திருப்பும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா 51வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் இலங்காமலும் இருங்கள். பாருங்க, மனுஷனுடைய நிந்தனைக்கு, மனுஷனுடைய ஒவ்வொரு பயப்படுகிற வார்த்தைக்கும் பயப்படாமலும், அவங்களுடைய தூஷணங்கள், அவங்கள தூஷணமாக பேசுனாங்கன்னா அதுக்கு இலங்காமலும், இணக்கம் கொடுக்காம, காது கொடுத்து கேட்காமலும் இருங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுதுங்க. மனுஷன் ஏதாவது ஒன்று பேசிட்டான்னா உடனே பயப்படுறது. மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன், அந்த நாக்கால் அவனால் பேச மட்டும்தான் முடியும். ஆனால் அதை செயல்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்ம ஒரு மனுஷன் திட்டினோன்னு அவன் தான் கடவுள்னு சொல்லி பயப்படுறோம். இதை முதல்ல விடணும். மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். அவதூறாக பேசினா என்ன, உங்கள் மனசை காயப்படுத்தினபடியாக பேசினா என்ன, உங்கள் மனசை ரணமாக்குற மாதிரி பேசி உங்களை காயப்படுத்தி இன்றைக்கி நீங்கள் அழுதுட்ருக்கீங்கல்ல, இந்த அழுகையை, இந்த கண்ணீரை ஆண்டவர் காண்கிறாரு. மகளே மகனே, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். யாரெல்லாம் உன்னை அழ வைக்கிற மாதிரி, உன்னை மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாங்களோ அவங்க கண் காணும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து உங்கள் வாழ்க்கையில் அழுது புலம்பாதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை நிமித்தமாக கலங்கி போய் பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேணும் மாதிரி ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த மனிதனுக்கு பயப்படுறாங்களோ, எந்த மனிதனுடைய வார்த்தை காயப்படுத்தினதோ அந்த மனிதர்கள் மத்தியில் அவங்க தலை நிமிர பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுடைய வார்த்தையில நிமித்தமாக உள்ள பயத்தை மாற்றி எந்த மனுஷன் உங்களை பயப்படுற மாதிரி பேசுனாங்களோ அந்த மனுஷன் மத்தியில் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.